ஆயத்தமா நீயும் ஆயத்தமா ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலை இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலை நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சந்திக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நாட்களை நான் பார்க்கிறதான பொழுது தேவனுடைய ஊழியத்தின் காரியங்களே கர்த்தருடைய திருச்சபைகளை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அநேக திருச்சபைகளை கவர்ச்சியான மனதை மயக்குகிற நித்திய ஜீவனுக்கு எந்த விதமான பயனுமற்ற தேவனுடைய வார்த்தைகளை, ஆசீர்வாத பிரசங்கங்களை, ஜெபங்களை, ஆடல்களை, பாடல்களை, நடனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆராதனையில் இடம்பெற்று ஆராதனை நேரமே ஆனந்த பரவச வேலையாகி போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையில் எந்த விதமான ஆழமும் இருப்பதில்லை. பாவத்தை குறித்து கண்டித்து பிரசங்கம் யாரும் செய்வது கிடையாது. பரிசுத்தத்தினுடைய அந்த மேன்மை குறித்து எங்கேயும் செய்தி கேட்க முடியவில்லை. சரீர ஒழுக்கத்தை குறித்து தானே செய்தி எங்கேயும் இல்லை. உலக மாயையை குறித்து பேசினால் ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நினையாத நேரத்தை சந்திக்கும் அந்த மரணத்தை குறித்து பேசி சபை மக்களை துக்கப்படுத்த முடியாத சூழ்நிலை. நரக அக்கினி குறித்து சபையில் பேச எவருக்கும் உரிமையே கிடையாத ஒரு சூழ்நிலை. முடிவில்லா நித்தியம், அது நமக்கு தேவையே இல்லாத காரியம். ஆவிக்குரிய சபைகள் பலவற்றின் உண்மை இப்படிப்பட்ட நிலையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், அநியாயமாக நாட்களில் கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். டிவியில் எப்பொழுதும் சினிமா பார்க்கிறவர்களாக, சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக, இப்பொழுது எல்லாருடைய கரங்களிலும் ஆண்ட்ராய்டு மொபைல்ல தேவன் விரும்பாத அருவருப்புகளை பார்த்து விபச்சாரக்காரர்களாக, வேசிக்கல்லர்களாக, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவர்களாக, கலப்படம் செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் அநேக கிறிஸ்தவ வியாபாரிகள், பொய்நாவினால் பொருளை சம்பாதிக்கும் தரகர்கள், இப்படி வழக்கறிஞர்களும், இப்படி எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு அவர்கள் ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் மாதம் பிறந்தால் ஆயிரக்கணக்கான பணங்களை சந்தாவாக, தசமமாக, பொருத்தனை காணிக்கையாக பாஸ்டருக்கோ அல்லது சபையை நடத்துகிற குருவானவருடைய கரங்களில் கவர்களை கொண்டு வந்து கொடுத்து செல்லும் மிகவும் பரவச பக்தர்களாக காணப்படுகிறார்கள். இந்த பக்தர்களை கண்டித்தால் அவர்களுக்கு வர வேண்டிய அந்த காணிக்கை வரவு போய்விடுமே. சபை மக்கள் நரகம் போனாலும் பரவாயில்லை, நித்திய அந்த அக்கனை கடலில் வெந்து துடி துடித்தாலும் கவலை இல்லை. தங்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த கப்பத்தை, அந்த பணத்தை, அந்த காணிக்கையை செலுத்திவிட்டு அவர்கள் தாராளமாக நரகம் செல்லலாம் என்ற நிலை உறுதியாகிவிட்டது. இப்படிப்பட்ட சபைகளை நாடித்தான் திரளான ஜனங்கள் இன்று அநேகர் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாத்திய இசைகளோடு கூடிய பாடல்களும் ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும், தாவீதை போன்ற நடங்கள் எல்லாம் நிரம்பி வழியும் ஆராதனைகள். தங்கள் பாவங்களுக்காக மார்பில் அடித்து அழுக வேண்டியவர்கள், கண்ணீர் சிந்த வேண்டியவர்கள் புலம்பக்கூடிய காலத்தில் ஏக்கங்களும் கதறுகளும் வியாகுலங்களும் கேட்க வேண்டிய இடத்தில் நாட்களில் நடனங்களோடு கூடிய ஆனந்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் தங்களுடைய அந்த வெளியேறப்பட்ட ஆத்மாவுக்கு ஆகாரமாக அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே கிடைப்பதே கிடையாது. ஆவியில் நிரம்பி ஆரவாரித்து ஆராதனை முடித்துவிட்டு வீடு திரும்பிய மனைவிக்கு கணவனால் தூஷண வார்த்தைகள், கன்னத்தில் அடிகளும் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கணவரும் தாவீதை போல ஆலயத்தில் நடனம் பண்ணியவர்தான். காரணம், ஜென்ம சுபாவத்தோடு ஆராதனைக்கு சென்றவர் அதே ஜென்ம சுபாவத்தோடு வீடு திரும்பி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். இனி அடுத்த வாரம் தாவீதை போல ஆலயம் சென்று இவர்கள் நடனமாடு வரை வீட்டில் சாத்தானுடைய நடனத்தை நம் மக்கள் பார்த்து ஆனந்தித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனை வேதனையான காரியம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளை,
உங்களுடைய அந்த விலையேறப்பட்ட ஆத்துமாவை பணயம் வைத்து இப்படிப்பட்ட சபைகளுக்கோ ஆராதனைகளுக்கோ ஒரு நாளும் நீங்கள் போகக்கூடாது. இப்படிப்பட்ட கவர்ச்சியான அந்த ஆராதனைகளை நடத்தியவர்கள் தங்கள் கைகளில் மைக்கை பிடித்துக் கொண்டு தெய்வம் ஜனத்திற்கு முன்பாக ஆராதனை மேடையில் சினிமாவை தோன்றுகிறதான நடிகர்களை போன்ற அங்கு மிகுமாக பாய்ந்து ஓடி மனதை மயக்கும் வார்த்தைகளோடும் சினிமாவுடைய அந்த மெட்டுக்களோடும் கூடிய கிறிஸ்துவ பாடல்களை இன்று ஆராதனைகளை பாடிக்கொண்டிருக்கிற அநேகர் பெருங்கூட்டம் செல்லுகின்ற சபை இதுவேதான், இப்படித்தான் காணப்படுகிறது. கட்டாயம் பரலோகம் செல்லும் சபை என்று பகல் கனவு கண்டு நாட்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தனாகிய ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஒரு உண்மையுள்ள மனிதன் கர்த்தரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும்? அவன் பரிசுத்தமுள்ளவனாக காணப்பட வேண்டும். தெய்வ சமூகத்திலே தன்னை முற்றிலுமாய் சுயத்தை வெறுத்தவனாக, தன்னை முற்றிலுமாக தெய்வ சமூகத்திலே தாழ்த்தினவனாக, நான் ஒன்றுமே இல்லை, என் தகப்பனுடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற அந்த தாழ்மையின் சுபாவத்தோடு கூட ஆவியின் கனிகளை தன்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாக பெற்றிருந்தவனாக தெய்வ சமூகத்தில் யார் ஒருவர் கடந்து சென்று தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தேவனை சந்திப்பார்கள். தேவனை சந்திக்கும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா? இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை என்றால் இன்றே நீங்கள் அர்ப்பணியுங்கள். பெருமைக்கு இடம் கொடுக்காதீர்கள், பாவத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரம் தஞ்சமாய் கொண்டு அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட சகல விதமான தாழ்வின் சுபாவத்தை தகப்பனே நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி யார் ஒருவர் கேட்டு தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, தாவீதை போல முற்றிலுமாய் தெய்வ சமூகத்தில் உடைக்கப்பட்டவர்களாய் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாய் கர்த்தரை நீங்கள் சந்திப்பீர்கள். அவருடைய பிரசனத்தை உணர்வீர்கள், அவருடைய மகிமையை உணர்வீர்கள். அவருக்கு வாழும்படியாக கர்த்தருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. ஒவ்வொரு நாளுக்கும் நாங்கள் உண்மை சந்திக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோமப்பா. இதற்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய காரியங்களையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உணர்த்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தினவர்களாக, எங்களை பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக ஒவ்வொரு நாட்களும் உண்மையிலிருந்த சிந்தனையும் குணங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகத்தக்கதாக, உடைக்கப்பட்டவர்களாக தெய்வ சமூகத்தில் கடந்து வரத்தக்கதாக தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் கட்டுவீராக. ஈடுபலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியான செவியான பாதையில் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.